வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக ஹிந்தியில் வெளியே வந்திருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் அக்யூஸ்ட். இந்த படத்தில் கங்கனா சர்மா அண்ட் பிரதிபா ரெண்டா அண்ட் ஷிகன் ஜோயல்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் ஆகியிருக்கு. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னன்னா, லண்டனில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கைனகாலஜிஸ்ட் தான் நாம ஹீரோயினான கொங்கனா. ஸோ இவங்களுடைய பார்ட்னராக வரக்கூடியவங்க தான் பிரதீபா. இவங்க ரெண்டு பேரும் லைஃப்மே நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க மேலே ஒரு அக்யூசியேஷன் வருது. அதுவும் குறிப்பாக ஒரு தப்பான ஒரு அக்யூசியேஷன். அது யார் எங்கேருந்து பண்ணுறா அப்படின்றதையும், ஸோ கடைசியில் இந்த அக்யூசியேஷனால இவங்களோட லைஃப் என்னாச்சு அப்படின்றதையும் தான் இந்த படத்தோட கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஆஹோ லெவலுக்கு இல்லை. கதையோட முடிவில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்துருக்கவே தேவையில்ல. ஆனால் கடைசியில் திருப்பங்கள்ன்றது சொல்லிட்டு நிறைய அந்த கன்வீனியான கதையை காமிச்சு விட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஓகே. ஸோ கதையில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி மற்றும் லாஜிக்கை கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க கொடுக்கல. இது ஒரு நல்ல மெசேஜாக உள்ள இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான். அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். அதை தாண்டி புது கான்செப்ட்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் நகர்றதுனால இந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஆஹோ லெவலுக்கு அந்த அளவுக்கு கிராண்டாலாம் எதுவுமே இல்லை. ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் செட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம். ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது.